ட்ரை பண்ணுவாங்க நான் நம்புறேன். இன்னொன்று வந்து இது வந்து தான் டோனிக்கு ஆல்ரெடி ஒரு 2 வருஷமாவே வந்து லாஸ்ட்னு சொல்லி இது வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த இயரம் வந்து லாஸ்ட்டாக போகும்போது அவரோட அந்த கெத்தோட ஜெயிச்சுட்டு போனார்னா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் ஃபீல் பண்ணுவேன். இல்லை ப்ரோ, டாஸ்ன்ற விஷயத்தில் நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அது பெரிய மேட்டரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க உள்ள இறங்கி ஆடுறவன் வந்து அவன் ஆடணும்னு நினச்சா ஆட போகிறான், அவ்வளோதான். அது அவனுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த ஓப்பனிங் 2 விக்கெட் இருக்குல்ல, அதுதான் அந்த டீமோட ஒரு பேஸே நான் சொல்லுவேன். அது உடனே போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த டீமுக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும், ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மேபி இதே ஸ்கோரோட தோத்துருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அது வந்து தலை வந்து ஒரு 6 2 6 ஆச்சுருந்தாரே நாளைக்கு ஹிஸ்ட்ரி அதுதான். ஃபுல்லாக நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். எங்களுக்கு அது போதும், சொல்ல போனால் அது போதும். சிஎஸ்கே ஜெயிக்குது, ஐபிஎல்னால என்னது அப்படியே ஒரிஜினலாக வந்து ஐயோ எங்கள் நாட்டுக்காக ஆடுறோம், இல்லை எங்கள் ஊருக்காக ஆட போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. தலைவருக்காக ஆடுறாங்க, தோனி பார்க்குறோம், ஆடுறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபியோட மேட்ச் எல்லாமே வந்து அதிக ஸ்கோர் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு வந்து அதில் பாதி கூட கிடையாது. ஸோ அதனால டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் மீண்டு வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.